Good morning, students. I am MRK. Today we are going to see 10th standard mathematics exercise 1.5 composition function பார்க்க போகிறோம். Composition function. Okay, good. First question என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணு புக்கில். ஓகேங்களா சொல்கிறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரீட் பண்ணு. செக் பண்ண சொல்லியிருக்கு ஈக்குவல்டான்னு. என்ன ஈக்குவல் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்றது ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் கொடுத்துருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் கிவன் கொடுத்துருக்கு. ரெண்டையும் எடுத்துகிட்டு வருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஃபைன் பண்ண போகிறது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அப்படி எழுதி எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இதை நீ யோசிக்கையில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸை எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸை எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதில் இதை எடுத்து மேலே ரீப்ளேஸ் பண்ணையில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னா ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். ரைட், குட். அப்போ ஜி இருக்கட்டும், வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 6. அப்போ எக்ஸ் மைனஸ் 6ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கிறோம், நினச்சிக்கிறணும். ஓகேயா, குட். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான் பாரு, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை எடுத்து எழுதணும். ரவுண்ட் பண்ண எக்ஸை எடுத்துகிட்டு இந்த கொடுத்துருக்கு பாரு, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு, ரீப்ளேஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இப்போ இது ஒன்றுன்னு நேம் பண்ணுறேன், இது ரெண்டுன்னு நேம் பண்ணுறேன். ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இல்லை பாரு, எஃப் ஃப்ரம் 1 and 2. சரிங்களா? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர். வாட் இஸ் கிவன், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பாரு. என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/xன்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் கிவன், 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் ரெண்டையுமே கண்டுபிடிக்க போகிறேன், ப்ரீவியஸ் சம் மாதிரியே. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னா எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை நேம் பண்ணையில் நம்ம யோசிக்கையில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு யோசிக்கணும். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 2 கேன்சல் பண்ணிடக்கூடாது, இது 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னக்கு வேணும் கொடுத்துருக்கு, 2/x அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா இது ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்னால் இந்த எக்ஸை எடுத்துட்டு அப்போ 2 ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதிலாக எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணையில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 2/x. இப்போ 2 இருக்கட்டும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4/x ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணிடு. 4 2s are 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா சொல்கிறது? இது நேம் பண்ணிடு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாரு, இல்லை. ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் வச்சுக்கோ, மாற்றுப்பண்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிதான் சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்து செஞ்சுக்க. ரெண்டுக்குமே நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது. இப்போ தேர்ட் சம், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஓகே, குட். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டில் தேர்டு. குட். அப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3 - xன்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்பயும் போல் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும்.
ரைட் சைடில் உள்ளதோட. இப்போ எஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 3 மைனஸ் எக்ஸ் எழுதிட்டேன், ப்ளஸ் 6 அதில் உள்ளது ஹோல் பை என்னது 3. இப்போ இது ரெண்டையும் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸ்னு வருது. ஆனால் ஆட் பண்ண முன்னாடி போட்டுக்குவோம் 9 ஆட் பண்ணோம்னா 9 சரிதான் நான் சொல்கிறது 9 மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடிச்சிடக்கூடாது பார்த்துக்கோ. இது 1 நேம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? கிவன் ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஜி ஆஃப் எக்ஸ் நேம் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்படின்னு ஹோலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி விடணும். இப்படி உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6/3 அப்படின்னு வருது. அப்போ சப்ராக்ட் பண்ணணும். 9ல் 6 போச்சுன்னா 3 மைனஸ் எக்ஸ் பை 3 தட் இஸ் செகண்ட். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஃப்ரம் 1 and 2. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட்டு 4th one. ஓகே, இதே பேஜிலே செஞ்சிடுறேன். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஓகே, குட். வாட் இஸ் கிவன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + x. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 4. 3x + 4. வாட் இஸ் கிவன்? ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 4. 3 + x தான்டா இருக்குது இதில். எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 3 + x தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 + x. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு இருக்குது. ரைட். இப்போ நம்ம எப்பயும் போல் மூவ் பண்ணுவோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எழுதுகிறோம் 3 ப்ளஸ் இது எழுதணும் எக்ஸ் மைனஸ் 4. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1 விச் இஸ் 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, குட். ஜி இருக்கட்டும். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 3 + x. இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் நேம் பண்ணிக்கிறோம். இதை ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எழுதியில் 3 + x மைனஸ் 4. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1. இது செகண்ட். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் ஆயிடுச்சு பாரு. ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். தம்பி எப்பயுமே வந்துடும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து காம்போசிட் ஃபங்க்ஷனில் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம். படிக்கிற ஆள் யோசிச்சுக்க. எப்பயுமே நாட் ஈக்குவல் தான். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் தான். பட் எய்தர் ஏதாவது ஒரு டைமில் வரலாம். புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் வருது அப்படின்றதான் இங்கேயுடைய ஆன்சர். ஓகே சொல்கிறதே செக் பண்ணி சொல்லிட்டேன். சரியா? மறந்துடாத. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th sum. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் 5th sum. வாட் இஸ் கிவன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கிவன்? 1 + x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 + x. ஓகே, இது எஃப் ஆஃப் எக்ஸ் கன்சிடர் பண்ணால் இந்த எக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். 4 இருக்கணும், ப்ராக்கெட் போட்டு ஹோல்² எக்ஸுக்கு பதிலாக -1. எக்ஸுக்கு பதிலாக இது எழுதணும் 1 + x அப்படின்ட்டு. அவ்வளோதான், இருந்துட்டு போகுது 1. அதே மாதிரி ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னா ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நேம் பண்ணணும். அடுத்து ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 4x² மைனஸ் 1. இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இதை எழுதணும். அதாவது 1 ப்ளஸ் அந்த எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். 4x² மைனஸ் 1 +1 -1 கேன்சல் 4x² வருது. இது செகண்ட் ஒன். புரியுதா? அப்போ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் கிடையாது. ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஓகே, குட். இதுதான் ஃபஸ்ட் ரோமன் லெட்டருக்குள்ள 5 சம்ஸு, 2 மார்க் சம்ஸு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக நிதானமாக படிச்சுக்க. தேங்க்யூ.